ராகுல் காந்தி எம்பி பதவியை பறிக்க துடிக்கும் பாஜக. கிரண் ரிஜிஜுவின் ரூல் புக் அரசியல் பின்னணி என்ன? ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்க பாஜக எடுக்க அடுத்தடுத்த மூவ்கள். மாணிக்கம் தாக்கூர் முதல் பிரவீன் சக்கரவர்த்தி வரை இவர்கள் பேசுவது காங்கிரஸ் குரலா இல்ல பிஜேபியின் ஸ்கிரிப்டா? கூட்டணிக்குள் உள்ளடி வேலைகள் பார்க்கும் மாணிக்க தாக்கூர் வகைரா தாவேக காதலர்களுக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை கொடுத்த மரணடி. டெல்லி வரை பறந்த புகார்கள், கலக்கத்தில் தாவேக காதலர்கள். இந்தியா கூட்டணியை வழிநடத்த ஸ்டாலின் தான் தகுதியானவர். ராகுலை பிரதமராக்க காமராஜர் வழியில் நிற்பார் கலைஞர் மகன். ஐயா மணிசங்கரின் ஸ்டேட்மெண்ட். விஜயோடு கூட்டணி என தூதுவிடும் காங்கிரசின் தாவேக காதலர்களே, உங்கள் நோக்கம் ஆட்சியில் பங்கா அல்லது கூட்டணியை காவு கொடுப்பதா? காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டு தாவேகாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்கக்கூடிய சில அரசியல் அடிப்பெடுத்த தாவேக காதலர்கள் மண் குதிரையை நம்பி நாங்க ஆத்த கடக்க போறோம்னு சொல்லும் போது நச்சுன்னு ஒரே போட போட்டாரு. கட்சி தலைமையோட நீங்க எல்லாம் என்ன பெரிய அங்க ராகுல் காந்தியோட பதவி காவு வாங்கறதுக்காக தொடர்ந்து பாஜக சதிராட்டங்களை ஆடிக்கிட்டே இருக்காங்க. நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி தூக்கி இருந்தீங்கன்னா பிரச்சனை ராகுல் காந்திக்கு கிடையாது மகனுங்களா, உங்களுக்கு தான். மணிசங்கர் வெளிப்படையாவே சொல்றாரு, ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குனாக்கா அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் தான் முடியும். இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, தமிழ்நாட்டு அரசியல திமுக காங்கிரஸ் கூட்டணியை எப்படியாவது உடைச்சே ஆகணும் அப்படின்றதுக்காகவே காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய சில அரசியல் அடிப்பெடுத்த தாவேக காதலர்கள் அண்ணன் மாணிக்க தாக்கூர், திருச்சி வேலுசாமி, பிரவீன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தாவேக காதலர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு திடீர்னு வந்த ஞானோதயம் தான் ஆட்சியில பங்கு. இந்த ஞானோதயம் உங்களுக்கு எப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வரல அப்படின்னு கேள்வி கேட்டா மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. ஆட்சியில பங்கு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க வேற பக்கம் போவோம் அப்படி கூறக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாவேக காதலர்களான மாணிக்க தாக்கூர் போன்ற சில பேருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரன்னு வேலை செய்யறதுக்கு தயங்கி நின்னப்ப இவங்களுக்காக மாங்குன்னு போய் வேலை செஞ்சு அவங்களுடைய வெற்றியை உறுதி செஞ்சது யாருனாக்க திமுகவுடைய அடிப்படை தொண்டன் தான். அப்படி இருக்கும்போது திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, முதல்ல இவங்க சொந்த தொகுதியில இவங்க சொந்த தொகுதி மக்களை மதிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டி இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னாக்க விஜயோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி மாணிக்க தாக்கூருடைய ஆட்கள் பேசுவதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க எல்லாம் எங்க இருந்தையா வரீங்க, விஜயோட கூட்டணி வச்சு சரி வச்சுட்டு போங்க, என்ன ஆகும்? விஜய் கூட்டணி வச்சு நீங்க பாதிக்கு பாதி சீட்டை கூட வாங்குங்க, என்ன ஆகும்? எத்தனை தொகுதியில் ஜெயிக்க போறீங்க? மண் குதிரையை நம்பி நாங்க ஆத்த கடக்க போறோம்னு சொல்லும் போது உங்களை சரி என்ன சொல்ல முடியும்? இவங்களெல்லாம் தோண்டி விடுற மாணிக்க தாக்கூர் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அதே விஜயை நம்பி இப்ப அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதே விஜயோட கட்சியில நின்று கூட நின்று போட்டியிடட்டும் இடைத்தேர்தல்ல ஜெயிக்கிறாருன்னு பாப்போமே. ஏன்னா அடுத்து வரப்போற தேர்தல்ல நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்க தாக்கூர் திமுக காரனுடைய உழைப்புல இப்ப இருக்கக்கூடிய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தாவேகாவுடைய கட்சியில சேர்ந்தால் அவரோட தனிப்பட்ட கூட்டணி வச்சா கூட அதே தொகுதியில் நின்று ஜெயிச்சு வர முடியுமான்னு பாருங்களேன் பார்ப்போம். இந்த சூழல்ல தான் காங்கிரஸ் உடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நச்சுன்னு ஒரே போட போட்டாரு. கட்சி தலைமையோட நீங்க எல்லாம் என்ன பெரிய ஆளுங்களா அப்படின்னு வெளிப்படையா கேள்வி கேட்டு கட்சியோட தலைமை என்ன முடிவு எடுக்கும் அதுக்குதான் இது பண்ணோம். கூட்டணியை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது வரம்பு மீறி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னைக்கு ஒரு காட்டி இருக்கிறாரு. அங்க ராகுல் காந்தியோட பதவி காவு வாங்கறதுக்காக தொடர்ந்து பாஜக சதிராட்டங்களை ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நல்லா இருக்க கூட்டணிக்குள்ள குறுக்கு சால் ஓட்டிட்டு இருக்கீங்களே இந்த கோவம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய இந்த சில தாவேக காதலர்கள் மேல கிளம்பி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழல ஒட்டுமொத்த சாமானிய மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்துல ஒலித்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். அவருடைய குரல் வலையை நசுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக பல விதத்திலையும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு சதி திட்டம் தான் இப்ப ஒன்றிய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதான் பாத்தீங்கன்னாக்கா முன்னெல்லாம் அவருடைய எதிர்கட்சி தலைவர் பதவியை காலி பண்ண துடிச்சிட்டு இருந்தவங்க இப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய மக்களவை உறுப்பினர் பதவியே காலி பண்ணணும், மக்களவை உறுப்பினர் பதவியை பறிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய நீண்ட கால திட்டத்தின் இன்னொரு பகுதியை இன்னைக்கு இப்ப செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப ராகுல் காந்தி மேல ரூல் புக்கை வச்சுட்டு நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனை குறிப்பா நிஷிகாந்த் துபே கொண்டு வந்த தீர்மானம் மற்றும் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகள் ஏதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் மீது பாஜக உறுப்பினர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம்
ஆதாரமற்றவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எந்த ஆதாரம் கொடுத்தாலும் ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா கண்ணுக்கு முன்னாடி எல்லா ஆதாரத்தையும் நாடாளுமன்றத்தை ராகுல் காந்தி அவர் எடுத்து வச்சுதான் பேசுறாரு. அந்த புத்தகத்தையும் முன்னாள் ஜெனரல் புத்தகத்தையும் காட்டிதான் வெளிப்படையா பேசி இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அப்புறமே அந்த புத்தகத்தை அவர் காட்டி பேசினதுக்கு அப்புறமேட்டுதான் ராணுவ வீரர்களோ முன்னாள் ராணுவ வீரர்களோ முன்னாள் ராணுவ அதிகாரிகளோ புத்தகங்கள் எழுதினாக்கா அதுக்கான கட்டுப்பாடுகளை இன்னும் அதிகப்படுத்துன்ற சூழலுக்கே ஒன்றிய அரசு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நியாயமாக அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி எழுப்பிய அந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா பதில் சொல்ல துப்பில்லாத ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் இந்த ஆள் மக்களவைக்கு வந்தாதானே இந்த ஆள் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தாதானே பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவியை காலி பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க நாடாளுமன்றத்தை ராகுல் காந்தி தூக்கி எறிஞ்சீங்கன்னா பிரச்சனை ராகுல் காந்திக்கு கிடையாது மகனுங்களா, உங்களுக்கு தான் பிரச்சனை. ராகுல் காந்தி இன்னும் வேகமா மக்கள்கிட்ட வேகமா போவாரு, மக்கள்கிட்ட வேகமா போய் உங்க முகத்திலேயே இன்னும் கிழிக்க ஆரம்பிப்பாரு. அது பாத்தீங்கன்னா இன்னும் அதனுடைய வேகம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஒரு பக்கம் இருக்கும் போது ராகுல் காந்திக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சக்திகளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் மூட்டைகள் எல்லாம் ஏற்படுத்தி தான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியோட பதவியை காலி பண்றது துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்ல கூட்டணி அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியம், ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு கூட கொஞ்சம் கூட அரை அளவுக்கு கூட மூளை வேலை செய்யாத காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லாத்தையும் சொல்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளை சூசகமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா பாஜக எழுதி கூட ஸ்கிரிப்ட் படிதான் எல்லாம் நடக்குதோ அப்படி இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே பாஜக கொடுத்த ஸ்கிரிப்டடோ அப்படின்ற மாதிரி தான் சமீபத்துல குறிப்பா சொன்னா மாணிக்க தாக்கூர் எம்பியோட பேச்சுக்கள் இருக்குது. எங்களுடைய பலம் இல்லாம நீங்க அரியணை ஏற முடியாதுன்னு சொல்றாரு. அதே மாணிக்க தாக்கூர் 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர் வாங்கிய ஓட்டுகள் என்ன என்பது அவருடைய நினைவுல இருக்கும். ஊரறிந்த விஷயம் தான், அவருக்கும் நினைவுல இருக்கும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய் பெருமாள்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா தவிடு திங்கிற அளவுக்கு மூச்சு திணறினாரு. அதுலயும் குறிப்பா அந்த சமயத்திலையும் திமுக காங்கிரஸோட கூட்டணியில இருந்த கூட்டணி கட்சி தொண்டர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவருக்காக வேலையே செய்ய கிடையாது. மாணிக்க தாகூருக்காக சொந்த தொகுதியில இருந்த பல காங்கிரஸ் கட்சி தொண்டர்களே இவருக்காக வேலை செய்ய, ஏன்னா இவருடைய மைண்டே எப்படின்னாக்கா தனக்கு எல்லாம் கிடைச்சா போதும் நினைக்கிறா, அதனால இவருக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்கள் விலகி நின்ன போது எப்படி பார்த்தாலும் ஒரு இடம் கூட பிஜேபி கூட்டணி ஜெயிச்சதா இருக்கும். பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும் 40 நாமளும் அடிக்கணும்னு சொல்லிட்டு திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் பாத்தீங்கன்னா இவருக்காக வேலை செஞ்சு அவர்களுடைய உழைப்புலதான் இவர் பதவியை வாங்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த திமுக தொண்டர்களே அடிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு, திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆட்சியில பங்கு கேட்கறது நியாயமான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்பதற்கான நேரமும் இது இல்ல, தருணமும் இது இல்ல, அதை கேட்கறதுக்கான விதமும் இது இல்ல அப்படின்றத மாணிக்க தாகூர் அவர்கள் புரிந்துக்கணும். கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த மாணிக்க தாகூர் போன்றவர்கள் பொதுவெளியில அரங்குக்குள்ள பேசுற விஷயங்களை பொதுவெளியில எதுக்கு பேசுறாங்க அப்படின்றத இங்க மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. மாணிக்க தாகூர் கொளுத்தி போட்ட இந்த ஒரு பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுக தொண்டர்களும் சரி திமுக தொண்டர்களும் பொறுத்து பார்த்தாங்க. ஆனா இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமா போகவே தான் திமுக தொண்டர்கள் அடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவோட கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க தாகூர் தன்னுடைய ஆட்களை வைத்து பேச வைக்கிறாரு அப்படின்னாக்கா அதனால திமுகவுக்கு எந்த ஒரு இழப்பு ஏற்பட மாநில காங்கிரஸ் தான் இழப்பு பெரும்பாலும் ஏற்பாடு தேசிய அளவுலயே அது ஏற்படும் அப்படின்றது இங்க வெளிப்படையான உண்மையா இருக்குது. இந்த சூழல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை பாத்தீங்கன்னாக்கா மாணிக்க தாகூருடைய திமிர்த்தன பேச்சுக்கு சம்மட்டி அடியை கொடுக்கறது மாதிரி மரண அடியை கொடுக்கற மாதிரி நீங்க எல்லாம் என்ன பெரிய ஆளுங்களா, கட்சியோட தலைமை என்ன சொல்லுவோ அதை கேட்டு நடக்கணும், கட்சியோட தேசிய தலைவரோட நீங்க எல்லாம் என்ன பெரிய ஆளு அவன் அப்படின்னு சொல்லி ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு பாத்தீங்கன்னாக்க
இது குறித்து வந்து யாரும் பேசக்கூடாது அப்படின்றத வெளிப்படையாக இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மணிசங்கர் வந்துட்டு வெளிப்படையாகவே சொல்றாரு, ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குனாக்கா அது வந்துட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால்தான் முடியும் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு வந்து தலைமை தாங்குகின்ற தகுதி வந்துட்டு திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அவர் நினைத்தாதான் இந்தியா கூட்டணியை ஒன்றிணைக்கவும் முடியும், வலுப்படுத்தவும் முடியும். அவரால் மட்டும்தான் அதுக்கான எல்லா செயல்திறங்களும் எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்றது. அதனால இந்திய கூட்டணிக்கு வந்துட்டு தலைமை தாங்கி பொறுப்பு எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தி அவர்களை காமராஜர் வழியில் இருந்து கலைஞரின் மகன் வந்துட்டு பிரதமர் ஆக்குவார்னு சொல்லிட்டு நம்புவதாக வெளிப்படையாக, அதாவது காமராஜர் வழியில் கலைஞர் மகன் வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்துட்டு இன்னைக்கு வந்து ஓப்பன் மாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய சில அறிவுகெட்ட தாவேகா காதலர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே, கட்சியோட முக்கியமான தலைவர்கள் கட்சிக்கு பல விதத்தில் வேலை செய்தவர்களை வெளிப்படையாகவே வந்து சொல்றாங்க. இந்த சூழல்ல ஐயா நாராயணசாமி கூட அதான் சொல்றாரு, கட்சியோட தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் முடிவெடுக்க முடியும். பிஜேபி வந்து தொடர்ந்து வந்துட்டு தன்னோட பாசிச இரும்பு கருத்தை வைத்துக் கொண்டு ஜனநாயகத்துடைய குரலை, குறிப்பாக ராகுல் காந்தி அவருடைய குரல் வந்துட்டு எந்த இடத்துலயும் எதிரொலிக்க கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கான வேலைகள் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த சூழல்ல ஒரு இணக்கமான கூட இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலையும் மற்ற மாநில கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியோட இணக்கமாக வந்துட்டு இருப்பதில்லை. ஏன்னா அங்க வந்து அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் கட்சியோட மாணிக்க தாக்கூர் போன்ற சில நபர்கள் அங்கே இருப்பாங்க இல்லையோ, அவர்கள் வந்து கெடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல இங்கேயும் கெடுத்து விட்டாக்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு வந்துட்டு சாதகமாகும்ன்றது இவர்கள் மாணிக்க தாக்கூருக்கு தெரியாதுன்னு தெரிந்து கொண்டுதான் இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கூட்டத்துல வந்துட்டு பேசுறாங்க, மதுரையில வந்துட்டு அந்த கூட்டத்துல பேசினாரு இல்லைங்களா, திமுகவோட கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்கிற திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தேசிய தலைமை வந்து முடிவு பண்ணி திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைமை அறிவிச்சு கூட்டணிக்கு நின்னாக்கா அப்படி பேசின அந்த நபர்களோட திமுக தொண்டர்கள் எப்படி வந்துட்டு மெர்ஜாகி ஜெல்லாகி வேலை செய்வாங்க. உண்மையை சொன்னாக்கா இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமே காங்கிரஸ் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு மாணிக்க தாக்கூர் ஆகட்டும், அக்கா ஜோதிமணி ஆகட்டும், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஆகட்டும், இன்னும் சில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்கள் இவர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு கூட்டணிக்காக வந்து வேலை செய்ய போறாங்க. இவர்கள் வேலை செய்யற இடத்துல எல்லாம் திமுக தொண்டர்களோ விசிக தொண்டர்களோ இடதுசாரி தொண்டர்களோ முதல்ல இந்த இவர்களை எல்லாம் நம்புவார்களா? மாணிக்க தாக்கூருக்கு வந்துட்டு ஒரு தொகுதி ஒரு ஏரியா வந்து பொறுப்பு கொடுக்கறாங்கனாக்கா அந்த இடத்துல அவர் வேலை செய்யவே மாட்டாரு. அது வெளிப்படையா தெரியும், யாரும் வந்துட்டு அவரை வந்து நம்பவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி இதானாலும் இப்படிப்பட்ட நபர்களை வந்துட்டு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நாராயணன் சுத்திட்டு இருக்கிறான். காங்கிரஸ் செல்லா காசுதான். ஓகேங்களா, வள்ளுவர் கோட்டத்துல அற நிர்வாணமா வந்துகிட்டு பார்ப்பனர்களுக்காக பூணூல் அத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம அத்தனை பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அற நிர்வாணமா வந்துகிட்டு பேசி போனா. ஓகேங்களா, அந்த மாதிரியான நபர்கள், அதாவது இந்த RSS சங்கிகளையும் பார்ப்பன சங்கிகளையும் வைத்துக் கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி உருப்படாமலே போயிட்டு இருக்குது. இவ்வளவு மாதிரி குப்பைகளை வந்துட்டு ஓரம் கட்ட வேண்டிய அவசியமே இருக்குது. அரசியல பதவிக்காக கொள்கைகளை அடகு வைப்பவர்கள் நிலைத்து நிற்பதாக சரித்திரமே கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் நெருப்பாற்றி நீந்தி கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அவருக்கு குளிப்பறிக்க நினைக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்களை காலம் என்னைக்குமே மன்னிக்காது. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்கான கூட்டணி இல்ல, அது மக்கள் நலனுக்கான கூட்டணி. இந்த நாட்டுல வந்து சமத்துவம் வந்துட்டு நிலைத்திருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சமத்துவ கொள்கை உள்ள கூட்டணி. அதை சிதைக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை காலம் அம்பலப்படுத்தி அவர்களை அரசியல் அனாதையாக்கக்கூடிய சூழல் கூட வரலாம். இறுதியா நம்ம சொல்றது என்னன்னாக்கா, காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டு தாவேகாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கதவு திறந்துதான் இருக்குது, கிளம்புங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வ அதிகாரம் படிச்சிருக்க பாஜக தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்கிறது இன்னைக்கு வரைக்கும் தடுமாறிட்டு இருக்குது, தள்ளாடிட்டு இருக்குது, தவிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்கள் மீடியா பப்ளிசிட்டிக்காக சைடு கேப்ல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை தான் பேக்கப் ஆகும் அப்படின்றத மறந்துடாதீங்க. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே, நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம்,
நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.